வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண் ஜாதகத்தில் சனி செவ்வாய் தொடர்புகளும் திருமண வாழ்வின் சிக்கல்களும் பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. நிறைய ஜோதிடர்கள் சனி செவ்வாய் தொடர்புகள் பெண்கள் ஜாதகத்துல இருந்தாலே கெடுபலன்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மையை என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். பொதுவா நான் சொல்ற பலன்கள் எந்த அளவுக்கு வீரியமா இருக்கும் அப்படின்றத ஒரு பார்த்துடலாம். சரிங்களா? சனி செவ்வாய் 5 டிகிரிக்குள்ள இருக்கும்போது 100% பலன்களும், 10 டிகிரிக்குள்ள, அதாவது 5 டிகிரியிலிருந்து 10 டிகிரிக்குள்ள இருக்கும்போது 90% பலன்களும், 10 டிகிரிக்கு மேல இருந்து ஒரு வீட்டில் கூட்டணியா இருந்ததுன்னா 75% பலன்களும், சனி செவ்வாய் சமசப்தம பார்வையில் இருக்கும்போது 70% பலன்களும், சனி செவ்வாய் இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சம் போன்ற நிலைமைகளில் இருக்கும்போது 60% பலன்களும், நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது 50% பலன்களும், குரு சுக்கிரன் பார்வை படும்போது 50% பலன்களும், குரு சுக்கிரன் சேர்க்கை பெறும்போது 40% பலன்களும், அதாவது இதோட வீரியம் சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக இருக்கும். தசாபுக்தி நடப்பில் வரும்போது 100% கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்கிற பலன்கள்லாம் மற்ற காலங்களில் ஒரு 50% பலன்கள் கண்டிப்பாக இருக்கிறதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் சனி கூட்டணி சுபர் வீடுகளில் இருக்கும்போது ஒரு 60% பலன்கள் கண்டிப்பாக நடைபெறும். அதாவது வீரியம் சொல்கிறேன். சரிங்களா? பாவ வீட்டில் இருக்கும்போது இந்த பலன்கள் 100% கண்டிப்பாக நடக்கும். பொதுவாக சனி செவ்வாய் கூட்டணி பெண்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது தன்னுடைய கணவனை பற்றி மிகப்பெரிய கோட்டைகளை கட்டி வச்சிருப்பாங்க. தான் கணவன் இப்படி தான் இருக்கணும், தான் கணவனை இப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. 100% பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதை மாற்றி சொல்லிடவே முடியாது. ஒழுக்கத்தோடு இருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்றார் மாதிரி நம்மளுடைய கணவன் அமையணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? ஒரு சில நேரத்தில் இவங்க 100% பர்ஃபெக்டாக இருக்கும்போது ஒரு சில பிடிவாத குணங்களும் இருக்கும். அதாவது இப்போ நான் சொல்கிற மாதிரி விரைந்து முடிவெடுத்தல், தன் சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது, முரட்டுத்தனம், நான் சொன்னது தான், அவர் வேணா இறங்கி வரட்டும், நான் ஏன் இறங்கி போகணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களை பேச வைப்போம். சரிங்களா? நான் கரெக்டாக தானே இருக்கேன், நான் எதுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் பேச்சை கேட்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக கண்டிப்பாக இந்த பெண் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நாம் 100% பர்ஃபெக்டாக இருக்கும்போது சில நேரத்தில் மற்றவங்க பேச்சை நாம் கேட்க மாட்டோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த பெண்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இவங்க மனதளவில் கட்டுற மிகப்பெரிய கோட்டை நிச்சயமாக கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குமா அப்படின்னா அது கிடையாது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். சில நேரங்கள் மற்ற கிரக அமைப்புகள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்ததுன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் தப்பு செஞ்சாலும் அது சரி அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்ற போது நிச்சயமாக திருமண வாழ்வில் கண்டிப்பாக சிக்கல்களை ஏற்படும். வரப்போகிற கணவன் சந்தேக குணம் கொண்டவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக என்னது ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு கூட ஜாலியாக போய் பேசுகிறானா பழகிறானா, ஸோ நீங்களும் அந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்காதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனைகளில் கண்டிப்பாக இழுத்துன்னு போய்விடும். சரிங்களா? மற்ற கிரக அமைப்புகள் இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கண்டிப்பாக தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கணவன் கிட்டையும் சேர்ந்து முடிவெடுங்க. சரிங்களா? அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். இருவரும் இணைந்து பழக பாருங்கள். இதில் இன்னும் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் தாம்பத்திய சுகத்தில் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். சரிங்களா? இதுதான் முக்கியமான பிரச்சனை. இது சனி வீட்டில் இருக்கும்போதோ இல்லைனா புதன் வீட்டில் இருக்கும்போதோ, ஏன்னா புதன் ஒரு அலிகிரகம், சனி ஒரு அலிகிரகம். ஸோ இந்த வீடுகளில் இருக்கும்போது கண்டிப்பாக தாம்பத்திய சுகம் கண்டிப்பாக கெடும். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? கணவன் மது, சூதாட்டம் போன்ற செயல்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை முக்கியமாக திருமணத்துக்கு முன்னாடியே கண்டிஷனாக கண்டிப்பாக சொல்லிடுங்க. என்னோட கணவன் கண்டிப்பாக மது குடிக்கக்கூடாது, சூதாட்டம் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய கணவன் திருமணம் பண்ணிட்டீங்க, கணவன் மது சூதாட்டம் போன்ற வேலைகளில் ஈடுபடுறாருன்னா கண்டிப்பாக அவங்களுடைய
அப்பா அம்மா கிட்ட தயவு செய்து வந்து சொல்றது ரொம்ப நல்லது. பொதுவா சனி செவ்வாய் கூட்டணி இருக்கும்போது ஒரு பெண் ஜாதகத்துல 3ஆம் மனிதர்களுடைய தலையீடுகளால வந்து விவாகரத்து வரைக்கும் போகுங்க. அதாவது 3ஆம் மனிதர்கள் வந்து தலையிட்டு உங்க உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள வந்து உண்டு பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இருக்கத்திலேயே ரொம்ப மோசமான விஷயம். இதனால அ தாலிய வந்து கழட்டி வீசிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து 3ஆம் மனிதர்களால பிரிவினை வந்து கண்டிப்பா ஏற்படும். உங்களுக்கு வந்து ஒரு வகையில டிவோர்ஸ் அப்டின்னா போறவங்க வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சனி, செவ்வாய் கூட்டணி இருக்கும். அவங்க எப்படி வந்து விவாகரத்து வாங்கியிருப்பாங்கன்னா, 3ஆம் மனிதர்கள் வந்து தலையிட்டு இவங்களோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மையான விஷயம். இதுல இன்னொரு விஷயம், நீங்க இப்போதைக்கு செல்ஃபோன்லாம் யூஸ் பண்றீங்க. ஸோ உங்களுடைய YouTubeலயே வந்து பார்த்தீங்கன்னா, YouTube இல்ல Instagram, Facebookல வந்து இந்த எதிர்மறையான திருமணம் பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள வந்து தொடர்ந்து வந்து நீங்க சர்ச் பண்ணும்போது, அதுதான் வந்து ரெக்கமெண்டேஷனாவும் வரும். சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில அ ஆண்கள்னாவே இப்படிதான். கணவன்னாலே ரொம்ப மோசமானவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது ஒரு மனநோயாவே மாறிடும். இதனால வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரி, நெறைய பேர் வந்து கேட்கலாம். அ இப்படியே வந்து என்னோட வாழ்க்கையே போயிடுமா சார்? அப்படின்னு வந்து அ கேட்டீங்கன்னா, அது வந்து உண்மை கிடையாது. சரிங்களா? கண்டிப்பா சனி, செவ்வாய் கூட்டணி வந்து அ ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னா, பொதுவா சனி எதை குடுத்தாலுமே அத வந்து தாமதமாகத்தான் குடுப்பார் அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம். அதாவது கணவன் மூலம் கிடைக்கக்கூடிய அன்பு, அரவணைப்பு, விட்டுக் கொடுக்காத தன்மை, சந்தோஷம், நல்ல மன வாழ்க்கை, பொருளாதார வசதிகள் எல்லாத்தையுமே சனி தாமதமாகத்தான் தருவார் அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம். பொதுவா நீங்க நெறைய விஷயங்கள்ல விட்டு குடுத்து போம்போது உங்களுடைய அ அதாவது பிற்பகுதி, வாழ்க்கையுடைய பிற்பகுதி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பொதுவா சனி, செவ்வாய் கூட்டணி வந்து பெண் ஜாதகத்தில இருக்கும்போது, ஆரம்ப கால வாழ்க்கை, அதாவது திருமணத்துடைய ஆரம்ப கால வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்றது தான் வந்து உண்மை. அதனுடைய பிற்பகுதியான வாழ்க்கை தான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க நெனைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையுடைய பிற்பகுதி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இப்ப உதாரணத்துக்கு 25 வயசுல வந்து நீங்க திருமணம் பண்றீங்கன்னா, ஒரு 35 வயசு வரைக்கும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதற்கு பிறகு இப்படிப்பட்ட கணவன் வந்து நமக்கு இருக்கானா? இவ்வளோ நாள் புரிஞ்சுக்காம போயிட்டோமே! அ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுன்னு இருந்துட்டோமே! அப்படின்னு வந்து நீங்க நெனைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவங்களா வந்து மாறிடுவாங்க அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம். தன்னுடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதியில, அதாவது 35 இல்ல 40 வயசுக்கு பிறகு தன்னுடைய மனைவிய வந்து ரொம்ப நல்லபடியா பார்த்துக்காம போயிட்டோமே! இந்த அளவுக்கு அவர கஷ்டப்படுத்திருவேன். இந்த அளவுக்கு வந்து நாம வந்து அவங்கள கஷ்டப்படுத்தினோமே! அப்படின்னு வந்து தினம் தினம் வந்து ஃபீல் பண்றவங்களா இருப்பாங்க. இனிமேலாவது நம்மளுடைய மனைவிய வந்து ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கணும். விட்டு குடுக்காம பேசணும். இந்த மாரி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து தன்னுடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதியில ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது கோயில் கோயிலா சுத்துற ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இருப்பாங்க. சரிங்களா? வாழ்க்கை துணை வந்து அதாவது வயசான காலத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கணவன் மனைவிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரக அமைப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு கடைசி காலத்துல கண்ணும் கருத்துமாக தன்னுடைய மனைவிய வந்து ரொம்ப பார்த்துப்பாங்க. ரொம்ப அன்பா பார்த்துப்பாங்க. கண்டிப்பா வாழ்க்கையின் பிற்பகுதி சொர்க்கத்துக்கு நிகரா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லி நான் இந்த வீடியோவ முடிக்கிறேன். ஆ பெரும்பாலும் இந்த மாரியான செவ்வாய், சனி சேர்க்கை இருந்ததுன்னா, நீங்க திருநள்ளாறு போயிட்டு வரது ரொம்பவே நல்லது. சரிங்களா? அப்படி போகும்போது பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து குறையும். ஆ இன்னும் சொல்லப்போனா, வருடத்திற்கு ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு, உங்களுடைய கணவன், மனைவி 2 பேருமே போணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். 2 பேரும் போயிட்டு திருநள்ளாறு போயிட்டு, சனீஸ்வர பகவான வந்து மனமுருகி வேண்டி, வாழ்க்கையில வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிங்க. அ திருநள்ளாறு பற்றிய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அத போய் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் பரிகாரம்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நிச்சயமா வந்து போய் பாருங்க. போயிட்டு வாங்க. வாழ்க்கையில பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா குறையும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ